வணக்கம். சென்னை வந்திருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 2 நாட்கள் பல்வேறு அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பானது நடைபெற்றது. இதில் தேர்தலில் பத்திரிகையாளர்களுக்கும் தபால் வாக்கு அளிக்கும் உரிமை வழங்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் தலைமை தேர்தல் ஆணையரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதேபோன்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரிடம் பத்திரிகையாளர்கள் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பினர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகள் நாட்டுக்கே முன்னுதாரணமாக நடைபெற்றது என்றும் தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். 2 மணி நேரத்திற்குள் ஒரு முறை வாக்குப்பதிவு பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் வாக்களிப்பு முறை எளிதாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று வேட்பாளர்களுடைய வண்ண புகைப்படம் அந்த இவிஎம் மெஷினில் ஒட்டப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த முறை வாக்களிக்கக்கூடிய அந்த முறை என்பது எளிதாக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுமா அல்லது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவின் போது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறுமா என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டுடன் கேரளா, மேற்கு வங்கம், புதுவை உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. பெரிய அளவில் வன்முறை இல்லாமல் ஒரு நன்கு படித்த ஒரு மேம்பட்ட ஒரு மக்கள் வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இதனால் ஒரே கட்டமாக நடத்தி முடித்தால் எளிதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளின் கோரிக்கையும் இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த சூழலில் டெல்லி செல்லக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் மீண்டும் ஒரு ஆலோசனை நடத்த இருக்கிறார். அதற்கு பின்பு மார்ச் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் இந்த தேர்தலுக்கான தேதியானது அறிவிக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது.